உத்தராயண புண்ணிய காலத்திலும் தட்சிணாயன புண்ணிய காலத்திலும் வரக்கூடிய கிருத்திகையில் சந்திரன் நிற்கும் போது சந்திர பலம் பலமா இருக்கும். அப்போ பிறவி கடன் இருந்தால் சந்திரன் ஜாதகத்துல கெட்டு போயிருப்பாரு. ஒருத்தருக்கு பிறவி நல்லா இருக்குன்னா அவருடைய மனமும் உடலும் தெளிவா இருக்கும். சோ மனம் அது செம்மையானால் மந்திரம் அது ஜெபிக்க தேவையில்லை. அப்போ மனம் செம்மைப்படுத்தக்கூடிய நிலையில யார் இருக்கிறார் அப்படின்னா அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் அவதரித்த முருகன் இருக்கிறார். அப்ப முருகனை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு என்றைக்குமே மன தெளிவு இருக்கும். முருகனே வழிகாட்டுவார். இன்னொன்னு, முருகனை வணங்க 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 அவங்களுடைய வாழ்க்கையில இந்த 6 ஆதார சக்கரங்களும் மிக சிறப்பாக செயல்படும். அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பஞ்சபூதத்தை தாண்டிய ஒரு நிலைதான் இந்த நெற்றிக்கண். இந்த நெற்றிக்கண்ணில் தோன்றிய அந்த முருகப்பெருமான் நம்ம உடம்ப மதி என்ற அந்த உடலையும் மனதையும் கட்டமைப்பு பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா முருகப்பெருமானுக்கு தான் இருக்கிறது. அதனால முருகன் அழிப்பவர் கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க, தனக்கு தீங்கு இழைத்தவரை கூட, எதிரிகளை கூட தெய்வமாக, அவனை மனிதனாக மாற்றக்கூடிய, தெய்வமாக மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா முருகப்பெருமானுக்கு இருக்கிறது. அப்ப கடன், நோய், விரயம், குழந்தை இல்லாத தன்மை, இது எல்லாமே உடல் சார்ந்து மனம் சார்ந்து, உடம்புக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா? இது இருந்தா தானே நமக்கு விதி நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த விதி நல்லா ஆகுதுன்னா ஒருத்தனுக்கு மதி சரியாகுதுன்னு அர்த்தம். அதனால விதியை சரி பண்ணணும்னா முதல்ல மதியை சரி பண்ணு. அப்ப மதி சரியாகணும்னா மதி வலுவடைகிற நட்சத்திரத்திற்குரிய இறைவனை வழிபடு. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவர்கள் எல்லாருமே தன்னுடைய ஆசையினால் தீங்கு செய்து உடல் வலிமை இழந்திருந்தார்கள், மனோ வலிமை இழந்திருந்தார்கள். அந்த மனோ வலிமையும் உடல் வலிமையும் கொடுக்கிற சக்தி சிவபெருமானுக்கே இல்ல. அந்த இடத்துல அவர்களை புரிந்து கொண்ட ஒரு சக்தி வேணும்னு சிவபெருமான் என்ன பண்றாருன்னா சரவண பொய்கையில் பாலகனை உருவாக்குறார். இந்த 6 கார்த்திகை பெண்கள் 6 நட்சத்திரம். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 6 சக்கரங்கள் தான் 6 கார்த்திகை பெண்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த பொறுப்பை யாருக்கிட்ட வளர்க்கிற பொறுப்பை பார்வதி தேவி ஒப்படைக்கிறாங்க, கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கிறாங்க. அப்ப என்னன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தாய் தான் ஒரு சக்தியை ஒன்றிணைக்க முடியும். அப்ப 6 ஆதார சக்தியையும் இந்த இடத்துல அம்பாள் தான் என்ன பண்றாங்கன்னா ஒன்றிணைக்கிறாங்க. அதுதான் முருகனுடைய வடிவாக இருக்கிறது.